சபைக்கு நான் ஷாலோம் சமாதானம் என்று கூறுவதற்கு காரணம் ஏனென்றால் அது தேவனுடைய சமாதானமாயிருக்கிறது. புது வருட செய்திக்காக இன்று காலையில் நான் உங்களுக்கு அதைதான் கொண்டு வர விரும்புகிறேன். பின்னோக்கி பார்க்காமல், ஆனால் ஒரு புதிய நாளின் உதயத்திற்காக எதிர்நோக்கினவர்களாயிருக்கிறோம். அதுவரையிலும் நமக்கு முன்பாக ஏதோ மகத்தான காரியம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற வருஷங்கள் நமக்கு சந்தோஷமாகவும் அந்த மகத்தான வெளிச்சத்தின் வருகையானது அழுத்திக் கொண்டும் இருக்கிறது. இப்பொழுது அடிவானத்தில் அது உதயமாவதை, அழிவுக்கும் அழியாமைக்கும் இடையே உதயமாவதை நாம் காண்கிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் இடையே அது உதயமாவதை நாம் காண்கிறோம். வியாதியை நோக்கி ஓடிக்கொண்டும் தொல்லை மிகுந்த உலகத்தில் இருந்து அழியாத ஜீவனும் அழியாத சரீரமும் உள்ளதான ஒரு மகத்தான பிரகாசிக்கும் வெளிச்சத்திற்கும் என்றென்றைக்கும் ஒழிந்து போகாததும் அழியாததுமான உலகத்துக்கு போகும்படியான ஒரு நாளாய் அது உதயமாகின்றதை நாம் காண்கிறோம்.